என்னுடைய பேர் சதானந்தம் கிருஷ்ணகுமார். நான் 2008 9 களப்பணி ஆற்றிய போது இங்கே அருகாமையில் சிறு குன்றுகள் உள்ளன. 2 குன்றுகள் ஏறிய போது 2வது குன்றிலிருந்து எனக்கு இந்த ஓணான் போன்ற தலையில் இருக்கின்ற பாறை காணப்பட்டது. இதன் அடியிலே கண்டிப்பாக பாறை இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இங்கே வந்தபோது இதனுடைய பெயர் கெவிகுண்டு எனவும் அறிந்தேன். இதன் அடியிலே விலங்கின் மேல் ஒரு மனிதன் மற்றும் அடுக்கு தேர் போன்ற ஒரு உருவம் உள்ளது. அதன் உள்ளே சில மனித உருவங்களும் உள்ளது. இந்த அடுக்கு தேர் உருவ சின்னமானது இப்போது வட மாவட்டங்களிலோ இல்லை வேறு சில மாவட்டங்களிலோ சிலர் இறந்து விட்டால் கட்டப்படும் தேர்ப்பாடை போன்ற ஒரு அமைப்பில் அமைந்துள்ளது. இதை பற்றி முன்னாள் காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் தன்னுடைய மேலான கருத்தை பதிவு செய்வார். இந்த பாறை ஓவியங்கள் குறித்து சில முக்கியமான தகவல்களை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, கிருஷ்ணகிரி மாவட்ட பாறை ஓவியங்கள் பிற தமிழ்நாட்டு பாறை ஓவியங்களிலிருந்து வேறுபட்டது என்பதை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். எந்த வகையில் என்றால், முதலாவதாக இந்த பாறை ஓவியங்கள் பெரும்பாலானவை இறப்பு சம்பந்தமான பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். எப்படின்னா, நம்ம பெருங்கற்காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த ஓவியங்கள் இருக்குன்றதை நம்ம பதிவு செஞ்சு வந்திருக்கிறோம். பாறை ஓவியங்கள் பொதுவாக இந்த விதான பகுதி, இவ்வளோ மிகப்பெரிய விதான பகுதி இருக்குது பாருங்க. இந்த விதான பகுதியில் வரையாமல் ஏன் இந்த செங்குத்து பகுதியில் வரைகிறான்? அதாவது இதை தாங்குவது போல், அதாவது இந்த விதான பகுதியை தாங்குவது போல் இருக்கக்கூடிய ஒரு செங்குத்து கல்லில் வரையப்பட்டிருக்கிறது. இதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். என்னன்னா, இது மாதிரியான கட்டமானது 2வது கட்டம். அதாவது ஆரம்பத்தில் மேலே வரைஞ்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இது மாதிரி நெத்தி பகுதியில் வரைய ஆரம்பித்தாங்க. இந்த நெத்தி பகுதியில் வரைஞ்சதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய பேஸ், இதனுடைய அடிப்படையில் இருந்தால் பின்னால் நமக்கு நடுகற்கள் வளர்ந்தன அப்படிங்கிறத பல இடங்களில் நாம் பதிவு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தான் இது மிகப்பெரிய ஒரு விதானம் இருந்தும் இது நெற்றி பகுதியில் இது தாங்கக்கூடிய கல் போன்ற பகுதியில் வரைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு இறப்போடு சம்பந்தப்பட்ட நடுகளுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பாறை ஓவியம்ங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம இங்கே பதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பாறை ஓவியத்தில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த செங்குத்து பகுதியில் இந்த ஓவிய தொகுதியிலேயே மிக முக்கியமான பகுதி இந்த பகுதி. இது என்ன சொல்லலாம், ஒரு விலங்கின் மீது மனிதன் இருக்கிறான், அவனுடைய இடுப்பிலே ஒரு கத்தி இருக்கிறது, இன்னொரு கையில் வில் போன்ற ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறான். இந்த ஓவியம் விலங்கின் மீது மனிதன், அவன் ஒரு வீரன் என்பதை குறிப்பதற்காக வாள் மற்றும் இங்கே ஒரு கத்தி போன்ற பொருள். அதே போல் அடுத்தது அதற்கு மேல் பகுதியிலும் ஒரு மனிதன், விலங்கு மனிதனோடு காட்டப்பட்டிருக்கிறான். அதுக்கு அடுத்ததாக மேலே ஒரு வீடு காட்டியிருக்கிறார்கள். ஒரு வீடு போன்ற பகுதி வீடு, ஆனால் அதுக்கு மேல் பக்கத்தில் ஒரு முக்கோணம் இணைத்திருக்கிறார்கள். இது பாண்டில் விளக்கினுடைய முன்னோடியா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த பாறை ஓவியத்தில் மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த அமைப்பு. இதனை நாம் மிக தெளிவாக ஒரு பாடை அமைப்பு அல்லது ஒரு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு தேர்ப்பாடைன்னு சொல்லிட்டு இப்போ கூட நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடை. இது 4 பக்கம் 4, ஆனால் இது ஏரியல் வியூவிலேருந்து பார்க்கலாம், பிளான்லேருந்து பார்க்கலாம், பல வியூவிலேருந்து இதை வரைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நம்மளால் முழுக்க இப்போ இருக்கிற ஒரு ஃபோட்டோ மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் மாதிரி இருக்குது. 4 பக்கமும் 4 வீல் இருக்குது. இங்கே சதுரமான ஒரு அமைப்பு, அதுக்குள்ளே ஒரு மனிதனை, நிற்கிற மனிதனோ அல்லது படுத்திருக்கிற மனிதனோ காட்டியிருக்கிறாங்க. அதாவது இறந்த மனிதனுக்கான இடம் இது. அதன் மேலே கோயில் மாதிரி நம்ம பின்னால் சொல்கிற மாதிரி இங்கே பாடையை கட்டியிருக்கிறாங்க. இங்கிருந்து ஆரம்பிக்குது, படிப்படியாக அப்படியே ஆரம்பித்து இது வரலும் இருக்குது. இதே அமைப்பில் 2 பக்கமும் ரெக்கைகள் மாதிரி கூட இந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிருக்கு பாருங்க. அதனுடைய அமைப்பு இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்ப்பாடு அமைப்பு. இந்த வீரன் தான் இறந்துருக்கிறான். இந்த சைஸை கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இதே சைஸில் இந்த உருவத்தையும் காட்டியிருக்கிறாங்க. ஆகவே எப்படி ஒரு புலிக்குத்தி பட்டான் மாதிரியான ஒரு வீரன் இறந்து போய் அவனை பாடையில், தேர்ப்பாடையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த பாறை ஓவியமானது நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. இதைத்தான் நம்ம பிற்கால பாறை ஓவியங்களில், பிற்கால நடுகற்களிலே காண்கிறோம். அதாவது புலியோடு சண்டைப்படுவது போல் ஒரு காட்சியும், அதுக்கடுத்ததாக வீரன் சொர்க்கத்துக்கு செல்வது போல இன்னொரு காட்சியும் இருக்கும். அதை இங்கு தேர் பாடையாக, இங்கு புலியோடு மனிதனும்
அதுக்கடுத்தது அவன் வந்து மேலே செல்லக்கூடிய விமானம் என்று பின்னால் நாம் சொல்லுகிறோம். அதாவது கோயில்களிலெல்லாம் விமானம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. விமானங்கிறது ஒரு பறப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. அது வந்து தேர்னுடைய அமைப்பு தான் விமானம் என்பது. இதுவும் வந்து இவன் இந்த இறந்த மனிதன் விண்ணுலகிற்கு இந்த தேர் ஆகிய விமானத்தில் பறந்து செல்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நல்ல அழகாக இந்த பாடையில் காட்டியிருக்காங்க. நட்சத்திரத்தை சொல்ல அதுக்கு அடுத்ததாக இதோட தொடர்புடைய இன்னொரு ஓவியம் இருக்குது. ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 முனை கொண்ட ஒரு நட்சத்திரம் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது.